கொடுத்த பூவை அவகிட்ட கொடுக்கறேன்னு வாங்கிட்டு போனா எங்க இவனை காணோம்? Hey Nagmani, hey Nagmani, stop. What is this? பூவு. இத ஃப்ரண்ட்ல பிடிச்சுக்கோ. இப்ப பேக்ல வச்சுக்கோ. புரியல? ஒரு கன்னி பையன் கொடுத்த பூவை ஒரு கன்னி பொண்ணு தலையில வச்சுக்கிட்டானா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு வயசு பையன் உன்னையவே சுத்தி சுத்தி வரானா என்ன அர்த்தம்? புரியல? இப்ப புரியுதா? அப்பா இதான் அர்த்தம். இந்த வில்லேஜ்ல ஆம்பளைங்க அருவாளை தூக்குறானுங்க, பொம்பளைங்க என்ன ஏதுன்னு விசாரிக்காமலே கண்ணத்தை அடிச்சுட்டு போறாளுங்க. நாகமணி, நான் ஒண்ணு எனக்காக இந்த பூ உனக்கு கொடுக்கலமா, என் நண்பனுக்காகமா. அங்க இருக்காமா? ஐயோ, புத்து தலையன் வந்துட்டான். உனக்காக காத்துக்கிட்டு நான் அங்கே நிக்க, நீ இங்க வந்து நிக்க. வந்துட்டான்டா கேக்கே பிக்கே நிக்கே. என்னல கண்ணத்துல கை வச்சிட்டு இருக்க? அது இந்த நாகப்பாம்புக்கு பால் ஊத்தும்போது கொத்தி விட்டுருச்சு. நாகமணி, நாகமணியா? நாகலட்சுமி, நாகலட்சுமியா? முத்துலட்சுமி, ராமலட்சுமி, பாக்கியலட்சுமி, உட்கார். ஐயா பூசாரி ஐயா, இவனை படிக்கிறதுக்காக டவுனுக்கு அனுப்பிச்சேன். இந்த லாந்த கல்லு கூவே, செத்த கூவே, செனக்கூவே ராத்திரில எங்கேயோ போய் சுத்திரி பாம்பு இருக்கு. வெறும் பொண்ணு பேரா சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க தான் வைத்தியம் பார்க்கணும். ஐயோ, வாயா இது உடஞ்ச 6 மணி பெட்டி மாதிரி இருக்குது. அப்பா, எனக்கு இப்பதான்ப்பா பேயே பிடிக்கும் போல பயமா இருக்குது. இந்த விளையாட்டுக்கு வரல, கிளம்பு. என்னங்கடா இது, ரயில்வே கேட் மாதிரி அருவா கேட்டு போடுறீங்க? சாமி, ஆனந்த வைத்தியம் தானே? ஆமா. ஆனந்த வைத்தியமா? அட எடப்பா, நான் நல்ல வேளை தப்பிச்சேன். ஏதோ அசுர வைத்தியமோன்னு பயந்துட்டேன். ஆமா, இதுக்கு நான் என்ன செய்யணும்? தம்பி, ஒரு காலை ஒரிச்சாச்சு நீட்டு. ஏன் காலா? ஆமா. இந்த லெக் ஓகேயா? ஓகே. ஓகே, டேக் இட். சாமி, சத்தியமா சொல்லு, உனக்கு இந்த தொந்தி காணிக்க பணத்துல பீர் அடிச்சு தானே வந்து? அட பாவி, ஆனந்த வைத்தியம்னு சொல்லிப்புட்டு அடிமாட்டுக்கு சூடு போட்ட மாதிரி போட்டீங்களேடா. பஞ்சாயத்துல தலை நிமிந்து ஒத்த வார்த்தை பேசினான்றதுக்காக கூட பிறந்த தம்பியவே தலையெடுத்தவன்டா நானு. என்னைவா நீ செயலுக்கு அனுப்பிச்ச? என்னடி, உங்க பெரியப்பன் பட்டாளம் வருதாத்தோ? வரட்டும் வரட்டும். இன்னைக்கு என்னவோ கெடுதல் நடக்க போகுதுன்னு நினைக்க. இங்க என்ன நடந்தாலும் நீ வேடிக்கை பார்த்துட்டு பேசாம இருக்கணும். என்ன எல்லாம் பெரியவனே, வந்த வேலையை பாருகால. மாமோய், ஏ மாமா வந்துட்டேன். கட்டையில போறேன். வாங்க தம்பி. பரவாயில்லக்கா, மனசுக்குள்ள 1000 வச்சிருந்தாலும் வாய் திறந்து வான்னு சொல்லிட்டெல்லாம். சரி, இந்த மாமிங்க போயிட்டாவ? போயிருக்காக அரமனைக்கு. ஆனா நீ ஒண்ணு உறக்க கூப்பிட்டு அரியாசனத்துல இருந்து இறங்கி வாராக. வாங்க மாப்ள, வாங்க 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 வாங்க. ஆமா வாங்க மாமா. ஆமா. சீந்து வரத்த பயலுவளுக்கு சீர்வரிசைய பாத்தியா? ஏய், என்னடி வாய்க்குள்ளே முணங்கிட்டு இருக்க? ஐயோ, இல்ல சாமி, மருமகன் வீடு தேடி வந்திருக்காக. அவங்கள உட்கார வச்சு ஆரத்தி எடுத்து கோழி அடிச்சு குழம்பு வச்சு நெல்லு சோறாக்கி போலாம்னு சொன்னேன். அம்பிடுத்தே. ஏன் உங்க அண்ணன் தம்பி வந்தா மட்டும் ஆரத்தி எடுக்கிற, அந்த தெருவுக்கு இந்த தெருவுக்கு ஆடி காட்டுற? இது யாரு தெரியுமா? எனக்கு ஒரே அக்கா, அந்த அக்காளுக்கு ஒரே புருஷன். உங்க அக்காளுக்கெல்லாம் ஒரே புருஷன் இருக்கிறது அதிசயம். என்னடி வாய் தெரியுது? உடனே மாலை போட்டுவேன். என்னடி நினைச்சிட்டு இருக்க? பேசாம இருந்தா உட்காரு. அதை எடுத்து கொடுல. இந்த மாதிரி ஆம்பளைகளை கையை நீட்டினா தான் இவங்களை கம்மன் இருப்பாளுங்க. இந்த மாமா குடி. நீ எலும்பி உள்ளுக்கு போயிரு.
மாமா ம். எனக்கு ஒருத்தருக்கு 2 மச்சினு இருக்கானுங்க. ஆனா எவனாவது ஒருத்தன் இப்படி புல் வாங்கிட்டு வந்து கவனிச்சிருப்பானா? என்னால செய்யறது உன் லவ் எப்படி இப்படி ஊக்கி போட்டு காலையுத? நம்ம தாய் பொழிகள நொண்டியோ மூக்கரையோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணினா இப்படி ஆயிருக்குமால? இப்ப என்ன கெட்டு போயிட்டீங்க? மாமன் பொண்ணு கேட்டா தரமாட்டேன் என்ன சொல்லுவாவே? மாமன் வீட்டுல நாகமணி இருக்கா, நம்ம வீட்டுல நம்ம தம்பியாப்புல இருக்கான். 2 பேரும் கல்யாணம் கட்டி வச்சா சொந்தம் விட்டு போகாம இருக்கும்ல. என்னங்க ஏய், சின்ன மாப்பிளைக்கு இல்லாத என் பொண்ணு தாராளமா கல்யாணம் பண்ணி சொல்லு. நீங்க எதுக்கு அவனை அரைமுடியோட கூட்டு வந்தீங்க? முடி வளர்ந்ததுக்கு நீ கொஞ்சம் சும்மா இரு. இவனுங்களை இப்படியே விட்டா இங்கனே தாலி கட்டி விடுவானுங்க. இன்னைக்கு ஆஞ்சு விடுறேன் ஆஞ்சு. எல விளக்கு மாத்து கட்டளைகளா இல்ல வந்து விளக்கு மாத்திர பறிச்சு விடுவேன். வந்தமா வந்த சொல்லிய பார்த்தமா சாராயத்தை குடிச்சமான்னு இருக்கணும். அத விட்டு விட்டு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தியா மான மரியாதையில தப்பல சொல்லிடுறேன். ஏய், என் மவளுக்கு தாய் மாமன்னு ஒருத்தனுக்கு 2 பேர் இருக்கானுங்க. அவனுங்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சது அப்படியே கண்டு கண்டு வகுத்து விடுவாங்க. முன்னாடி நானும் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப ஜாஸ்தியா பேசுறேன். பண்டு பாத்திரத்துல உதைக்கிற குளத்தை கால இருக்குதா எங்களுக்கு இல்லையா? இன்னும் பாருங்க. ஏய் பார், உன் தம்பிங்க வரனா இவளுக்கு தாய் மாமனா இருக்கலாம். ஆனா என் மாப்பிள்ளைங்க தகப்ப மாப்பிள்ளைங்க தெரியுமா? இந்த மொட்டத்துல மாப்பிள்ளைக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன். உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணுங்க. இப்ப தாம்ல நீ மச்சனே. மொரட்டால் எப்படிதான் சமாளிக்க போறியோ? அவ பாட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து உட்கார்றா. உங்க அண்ணனை கட்டிக்க சம்மதிக்க மாட்டான்னு சொன்ன. என்னடா இதெல்லாம்? என்னல தலையக்க வந்துகிட்ட பொண்ணை பாருல. ஏய், இப்ப நீ சொல்ல போறியா நான் சொல்லட்டு மாடா? இந்த பாரு, நீ பேசாம இருடா. நானே சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு. சும்மா இருடா, சும்மா இரு. சரி சரி, தட்ட மாத்துங்க. மருமக மனசு மாறதுக்குள்ள தட்ட கொடுங்க. தட்ட வாங்கிக்கல. நிறுத்துங்க. சொல்லுதான் வா. அவனையே எழுதிட்டு வர ராணி உட்காரு. உட்காருல. அவளை பாரு. அவளை பாருல. உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? ஏய்யா என்னையா இப்ப போய் அவனை கேட்டுக்கிட்டு இருக்க? சும்மா இருக்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது. உனக்கு அவளை பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லல? பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். நல்லா பாத்தியா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உனக்கு அவளை பிடிச்சிருந்தாதான் அவ காலத்துல தாலி கட்டுவேன். சரியா? இப்ப தட்ட மாத்திக்க. இதுக்கு தான் அவனை இந்த பாடுபடுத்துனியா? பரவாயில்ல. மாமா, என்ன மாமா இவ்வளவு சோகமா உட்காந்துருக்கீங்க? அட போடா டே. எனக்கு கொட்டாயில புதுப்படம் போடாத அன்னைக்கு, சீட்டா எடுத்து கை சிக்காத அன்னைக்கு, அப்பதான் பொண்டாட்டி ஞாபகம் வரும். அப்படி வந்து உங்க அக்கா மேல கை வச்சா நாய் கடிக்கிற மாதிரி அடிக்கிறானே. கேட்டா வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கிறான். நான் தொடாம அந்த பொண்ணு வந்துருச்சு. அறிய வேணாமாடா கிளவிக்கு. அதுக்கு ஒரு வழி இருக்கு மாமா. என்ன அக்காவுக்கு நீ சிவாரி செட்டு கொடுக்குறியா? இதுக்கெல்லாம் சிபாரிசு பண்ண முடியுமா மாமா? என்ன இந்த ஊருக்கு புதுசா ஒரு ஆட்டக்காரி வந்திருக்கிறா. சூப்பருப்பு. காசு கேட்பாளோ? அப்புறம் கேட்காம இருப்பாளா? அட போடாடே, காசு இருந்தா நான் ஏன்டா பிச்சைக்கார மாதிரி மரத்தடியில் உட்காந்துருக்கேன்? அந்த கன்றாவி எல்லாம் உங்ககிட்ட என்னைக்கு இருந்திருக்கு? நான் அக்கா 150 ரூபாய சுருக்கு பையில வச்சு இடுப்புல சுருக்கிறத பார்த்தேன். தேட சொல்லேனே. வேண்டாம், நைஸா உரிவிருங்கன்ற. அப்படி சொல்லு. அம்மாய், இடுப்புல கைப்படாம பைய மட்டும் எடுங்க போங்க. விளக்கு மாத்தடியெல்லாம் வீரனுக்கு சகஜம் போங்க. எப்படி நம்ம தொழிலே? மாமா, நீங்க சென்ட்ரல் செயல் வரைக்கும் போக வேண்டிய ஆளு. முடிச்ச அவத்தினால சொல்றியா? அவுத்தவனுக்கு 6 மாசம் தான், கூட இருந்தவனுக்கு 1 வருஷம்.
கையை பிடிச்சு கூட்டு போடா, கண்ணு தெரியல, சாணி அடிச்சிருச்சுடா. வாங்க. அட வாங்க மாமா, பொண்டாட்டி தான் விளக்கு மாத்திர அடிப்பா, ஆட்டக்காரி அடிக்க மாட்டா. சுருக்கு போய் இல்ல. நல்லா இது. இவர் யாருன்னு தெரியுதா? சொன்னாதானே தெரியும். இந்த ஊர்லயே பெரிய மைனரு. ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே. அது வந்து நான் ரிட்டையர்டான மைனருங்க. வாங்க உள்ள போய் பேசுவோம். அதுக்கு என்ன? இது பாரு, எதா இருந்தாலும் இங்கேயே பேசுது. கடைசியில கணக்கு வழக்குல பிரச்சனை வரக்கூடாது. வரவு செலவு சுத்தமா இருக்கணும். சரிங்க மாமா, கேட்டுறேன். ஆட்டக்காரி, நீங்க எம்பிட்டு கேக்குறீங்க? நான் என்ன பெருசாவா கேட்க போறேன்? கண்ணமனோட மைனர் 5000 ரூபாய் கொடுத்தாங்க. இவரு பாவம் ரிட்டையர் மைனர்ங்கறீங்க. ஒரு 2000 ரூபாய் கொடுங்க போதும். எங்களால அம்புட்ல தர முடியாதுங்க. நாங்க தர்றோம். 1500 தானா? 1500 இல்லீங்க, நாங்க சொன்னது 1500 இல்ல, 150. என்ன உங்க தரத்துக்கு தண்டிக்கிறது நல்லாவா இருக்கு? நல்லா இல்ல தானுங்க. ஆனா பொண்டாடி சுருக்கு போய் அவ்வளவுதானே இருந்தது. இத பாருங்க. சரி, இதுக்கு மேல குறைக்காதீங்க. ஒரு 200 ஆவது போடுங்க. நீ வாடகை, நானே டீல் பண்றேன். இது பாருங்க, நீங்க கேட்கறது தப்பு இல்லைங்க. ஆனா 150 ரூபாய்க்கு மேல சல்லி காசு கூட நம்மகிட்ட கிடையாதுங்க. நீங்க ஒரு வாரம் டைம் கொடுங்க. பொண்டாடி நாயை கலவான அப்படியே உங்களுக்கு மாட்டி விட்டுருங்க. ஒரு 200 ரூபாய் கொடுக்க வக்கு இல்ல. நீ எல்லாம் மைனரு. என்ன மாமா 50 ரூபாய் தக்கத்துக்கு துப்பிட்டா? துப்பிடா துப்பிட்டு போறடா, ஆள் நல்லாவே இல்ல. குண்டா அசிங்கமா நல்லா இல்ல. 1000 சொல்லு, ஒக்கா மாதிரி வருமாடா? ஆமாடா, ராத்திரி மேல எனக்கா எவ்வளவு கஷ்டப்படுறா. இந்த 150 ரூபாய்க்கு கொண்டு போய் ஒக்காவை கூட்டு அப்படியே சினிமாவுக்கு போயிட்டு கிளப்பு கடையில கறிஞ்சோறு வாங்கி தந்த போய் அதை விட வாழ்க்கை என்னடா சந்தோஷம். நீங்க ஒரு சிறந்த குடும்ப தலைவன். நம்மள இங்க வந்தே இருக்கக்கூடாது. மெல்ல போயிட்டு இருக்கமே, படம் போட்டுக்க மாட்டாங்க. எப்படா போடுவேன்? நான் போறதுக்கு முன்னாடி படத்தை போட கொளுத்தி போட மாட்டேன். என்னடி இந்த ஆளு ஒரு சப்பா மகரைய புடிச்சிட்டு வர? ஆமா, போன வாரம் ஆபரேட்டர் அடிச்சு போட்டுல. ஆட்டக்காரி வா, இப்படி குறுக்கு போயிடலாம். அட படம் போட்டுருவா, வா சீக்கிரம் போலாம். எங்க மாமா ஓடுங்க? சினிமா போகணுமா? சினிமா தான் காட்டிட்டு இருக்காளுங்களே, வில்லி கதாநாயகி எல்லாம். யோ, இந்த மொகரக்கட்டைய எங்க இருந்தியா புடிச்ச? மொகரக்கட்டையா? எதுக்கு வீதியில் தர 150 ரூபாய்க்கெல்லாம் இந்த மூஞ்சிதாயா கிடைக்கும்? யோ, சுருக்கு பையில இருந்து காசு எடுத்து ஒரு சுருக்கு பைய விட கேவலமா இருக்க இந்த மூஞ்சிக்காயா கொடுத்த? யோ ரிட்டையர் மைனரு, இங்க வாயா. இந்த மாதிரி சப்ப சப்பானி எல்லாம் கூட்டிட்டு வரதை விட ஓ பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்திருக்கலாம். பாவம், வாடி. மாமா கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற ஒக்கா நிலைமை என்னன்னு பாடுறா. விளக்கு பாட்டில் அடிக்காத, பிஞ்சு போனா வாங்க முடியாது. போயிட்டாடி. இது பாரு, என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் அப்படியே ஓடிட்டு இருப்பேன், நீ அப்படியே துரத்திட்டு இருப்ப. விளக்கு மாத்திர அடிப்ப, விளக்கு மாதிரி பிஞ்சு போயிடும். ஜனங்களாம் வேடிக்கை பார்ப்பாங்க. கற்பனை தானே? உன்னால கற்பனையில மட்டும்தான் முடியும். அந்த தைரியத்துல நான் சுருக்கு பையிலே கை வச்சேன். இந்த பாரு, நியூஸ் முடிஞ்சிருச்சு, படம் போட போறாங்க. நீ வா, இன்டர்வெல் உனக்கு ஜோடா வாங்கி தரேன். 2 ஜோடா.